Hello friends, welcome to Centum Tutor PG TRB Commerce Unit 11 Company Accounts Amalgamation, Absorption, Reconstruction of Companies இதில் Test number 2 Theory last video பார்த்தோம். இந்த வீடியோவில் Question, Objective type question, Multiple choice questions the Problems, Purchase consideration எப்படி calculate பண்ணுறது பற்றியும் பார்க்கலாம். Question number 1, as per Accounting Standard 14, purchase consideration is what is payable to shareholders, creditors, debenture holders, both A and C. Accounting Standard 14 பிரகாரம் purchase consideration amalgamation பண்ணும்போது இல்லைனா absorption பண்ணும்போது reconstruction பண்ணும்போது purchase consideration கொடுப்போம். அதாவது வெண்டர் கம்பெனிக்கு விற்கக்கூடிய கம்பெனிக்கு வாங்கக்கூடிய கம்பெனி கொடுக்கக்கூடிய கன்சிடரேஷன் பிரதிபலன் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அது யாருக்கு பே பண்ணணும், அந்த விற்கக்கூடிய கம்பெனியோட யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டருக்கா, கிரெடிட்டார்ஸுக்கா, டிபெஞ்சர் ஹோல்டருக்கா, போத் ஏ அண்ட் சிக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் யாருக்கு கொடுக்கணும்னா ஓனருக்கு தான் கொடுக்கணும். யார் ஓனரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இதில் ஓனர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர் தான் ஒரு கம்பெனியோடைய ஓனர். அப்போது ஒரு கம்பெனியை வாங்கும்போது அந்த வாங்கக்கூடிய கம்பெனி அந்த விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கணும். பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ். கொஸ்டின் நம்பர் 2, when amalgamation is in the nature of merger, the accounting method to be followed. நம்ம அமால்கமேஷனில் ரெண்டு பார்த்தோம், நேச்சர் ஆஃப் மர்ஜரும் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தட் இருக்குது. அமால்கமேஷன் நேச்சர் ஆஃப் மெர்ஜராக இருக்கும்போது எந்த அக்கௌண்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம்? ரெண்டு அக்கௌண்டிங் மெத்தட் இருக்குது. மெர்ஜருக்கு ஒரு அக்கௌண்டிங் மெத்தடும் அதே மாதிரி நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸுக்கு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜருக்கு என்ன அக்கௌண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 3, 2 or more companies are wound up and new companies formed to take over their businesses. ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலே 3-4 கம்பெனிஸு, எல்லா கம்பெனியும் வவுண்ட் அப் பண்ணிடுவாங்க, கலைக்கப்பட்டு ஒரு புதிய கம்பெனி தொடங்குறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கலைக்கப்பட்ட கம்பெனியோடைய பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து ஒரு புது கம்பெனி தொடங்குறதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. அமால்கமேஷனா, அட்சாப்ஷனா, இங்கே அட்சாப்ஷன் கொடுத்துருக்கு, அப்சார்ப்ஷன். இது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போது இருக்க பழைய கம்பெனி எல்லாமே கலைக்கப்பட்டு ஒரு அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து ஒரு புது கம்பெனி தொடங்கப்பட்டால் அதுக்கு பேர் அமால்கமேஷன். Question number 4, an existing company takes over the business of one or more companies. ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி ஒன் ஆர் மோர் கம்பெனிஸோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணால் அதுக்கு பேர் அமால்கமேஷனா, அப்சார்ப்ஷனா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக கேட்குறாங்க. ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனி, ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி வேறு 2-3 கம்பெனியோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணால் அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன், கவர்தல். வேறு பிஸ்னஸை கவர்ந்துட்டாங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய கம்பெனி அப்படியே தான் இருக்கும். அந்த வாங்கக்கூடிய கம்பெனி மட்டும் லிக்விடேட் ஆகி இந்த கம்பெனி கூட சேர்ந்துடும். இந்த பழைய கம்பெனியோட பேர்லேயே பழைய கம்பெனி இது நடக்கும். அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். கொஸ்டின் நம்பர் 5, a newly formed company takes over the business of an existing company. ஒரு புதிய கம்பெனி ஃபார்ம் ஆகிருக்கு, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கம்பெனியை அப்படியே எடுத்துட்டு a newly formed company takes over the business of an existing company. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கலைக்கப்பட்டு அதை அப்படி அந்த பிஸ்னஸை ஒரு புது கம்பெனியாக தொடங்குறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமால்கமேஷனா, அப்சார்ப்ஷனா, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அமால்கமேஷன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள் கலைக்கப்பட்டு அந்த கம்பெனியெல்லாம் சேர்ந்து ஒரு புது கம்பெனியாக மாறும், அது அமால்கமேஷன். அப்சார்ப்ஷன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வேறு கம்பெனியை வாங்கும். அப்போ அந்த வேறு கம்பெனி எல்லாம் கலைக்கப்பட்டு இந்த கம்பெனி கூட சேர்ந்துடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய கம்பெனியோட பேர்லேயே அந்த பிஸ்னஸ் நடந்தால் அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன். எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு கம்பெனி கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி கலைக்கப்பட்டு அதே
பிஸ்னஸை பி கம்பெனி நடத்தும். அதுக்கு பேர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கம்பெனி கலைக்கப்பட்டு இன்னொரு கம்பெனியை தொடங்கிடுவாங்க, புது கம்பெனியாக தொடங்கிடுவாங்க. அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். கொஸ்டின் நம்பர் 6. ஃபார் அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மெர்ஜர், ஷேர் ஹோல்டிங் not less than dash of equity shares of the transferor company becomes the equity shareholders of the transferring company. 50%, 90%, 51%, 100%. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே தியரி கொஸ்டின் அந்த லாஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த அமால்கமேஷன் வந்துட்டு 2-3 கம்பெனி ஒன்றா சேர்ந்து உருவானா, புதிய கம்பெனி உருவானா அதுக்கு பேர் தான் அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மெர்ஜர். 2-3 கம்பெனி ஒன்றா சேர்ந்து ஒரு புது கம்பெனியாக மாறிடும், அதுக்கு பேர் மெர்ஜர். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கி ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்ச்சேஸ். அப்போ மெர்ஜர் ஆயிடுச்சுன்னா 2-3 கம்பெனி ஒன்றா சேர்ந்து ஒரு புது கம்பெனியாக மாறிடுச்சுன்னா, மெர்ஜர் ஆகி அமால்கமேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 5 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணும். அதில் மெயினான ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஏற்கனவே இருந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸில் 90% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு புதிய கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஆயிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் கால்ட் மெர்ஜர், அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 90%. ஏற்கனவே தியரி பார்க்காதவங்க அதை பாருங்கள், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், 5 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7. When amalgamation is in the nature of purchase, the accounting method to be followed. நம்ம 2 மெத்தட் பார்த்தோம். அமால்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மெர்ஜரும் இன் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸும். மெர்ஜராக இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேச்சர் ஆஃப் மெர்ஜராக இருந்தால் பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். அதே டைமில் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸாக இருந்தால் இட் இஸ் பர்ச்சேஸ் மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் மெத்தட். Question number 8. A Limited takes over the business of another existing company, B Limited. Then it is called A Limited. ஒரு கம்பெனி அது என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பி லிமிட்டடோடைய கம்பெனியை அப்படியே டேக் ஓவர் பண்ணுது. அதுக்கு பேர் என்ன? அமால்கமேஷனா, அப்சார்ப்ஷனா, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன். ஏன்னா ஏ லிமிட்டட் ஏற்கனவே அப்படியே தான் இருக்குது, அது மாறல. ஆனால் பி கம்பெனியை அப்படியே ஏற்றெடுத்துருச்சு. அப்படின்னா பி கம்பெனி கலைக்கப்பட்டிருக்கும், அந்த பி கம்பெனியை அப்படியே ஏ கம்பெனி எடுத்துருச்சு. அதுக்கு பேர் வந்து அப்சார்ப்ஷன். Question number 9. In the case of dash, the same business of the transferor company is intended to be carried on by the transferring company. Transferor அப்படின்னா சொன்னால் வெண்டர், விற்கக்கூடிய கம்பெனி. வாங்கக்கூடிய கம்பெனி வந்து பர்ச்சேசிங் கம்பெனி வந்துட்டு டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. இந்த 2 கம்பெனி, இந்த விற்கக்கூடிய கம்பெனி பிஸ்னஸும் வாங்கக்கூடிய கம்பெனியோட பிஸ்னஸும் சேமாக இருக்கணும். எந்த கண்டிஷனில் அப்படின்னு கேட்குறாங்க. அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மெர்ஜரா, அப்சார்ப்ஷனா, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா, அமால்கமேஷன் இன் தி பர்ச்சேஸான்னு கேட்டிருக்காங்க. மெர்ஜர் ஆகணும்னா 2 ஒன்றா சேரணும்னா 2 ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒன்றா சேர முடியும். அதனால் டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோடைய பிஸ்னஸும் டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோடைய பிஸ்னஸும், டிரான்ஸ்ஃபரர்னா வெண்டர் விற்கக்கூடிய கம்பெனி, செல்லிங் கம்பெனியும், டிரான்ஸ்ஃபரி வாங்கக்கூடிய கம்பெனி பர்ச்சேஸ் கம்பெனியோட பிஸ்னஸும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் அதை மெர்ஜர் பண்ண முடியும். ஸோ த ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் இஸ் amalgamation in the nature of merger. Question number 10. Any excess of the amount of purchase consideration over the value of the net assets of the transferor company acquired by the transferee company should be recognized as dash in the financial statement of the transferee company. நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கம்பெனியை வாங்குகிறோம். அந்த கம்பெனியை வாங்கும்போது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 100 ரூபா கொடுக்குறோம். 100 ரூபா கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்குகிறோம். வாங்கும்போது அந்த கம்பெனியோடைய நெட் அசெட்ன்றது மொத்த அசெட்லேருந்து லயபிலிட்டியை மைனஸ் பண்ண கிடைக்கிறது தான் நெட் அசெட். நெட் அசெட்டோட வேல்யூ பார்க்கும்போது வெறும் 80 ரூபா தான் இருக்குது. நம்ம எத்தனை ரூபா கொடுத்து வாங்கினோம்? 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். 100 ரூபா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் நெட் அசெட் வேல்யூ வந்துட்டு அந்த கம்பெனியோடது 80 ரூபா தான் இருக்குது. அப்போ 80 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய அசெட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். 20 ரூபா எக்ஸஸாக கொடுத்துருக்கோம். அதான் பாருங்கள், எக்ஸஸ் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நம்ம கொடுத்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து எக்ஸஸாக இருக்குது. எதை விட? ஓவர் தி வேல்யூ ஆஃப் தி நெட் அசெட் ஆஃப் தி
டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி. அந்த விற்கக்கூடிய கம்பெனி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோடைய நெட் அசட்டை விட அதிகமாக இருக்குது நம்ம கொடுத்த அமௌண்ட். அப்போ 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்த எக்ஸாம்பிளில் அந்த 20 ரூபா நம்ம எப்படி காமிப்பாங்க? அந்த அசட்டை வாங்குறதுக்கு 80 ரூபா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இந்த வாங்கக்கூடிய கம்பெனி டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே காமிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வில் காமிப்பாங்களா, சர்ப்ளஸில் காமிப்பாங்களா, குட்வில்லில் காமிக்கிறவாங்களா, கேஷில் காமிப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே நல்லா கவனித்தாலே போதும், இந்த ரிசர்வ் சர்ப்ளஸ் ரெண்டுமே லயபிலிட்டி சைடில் வரக்கூடியது, குட்வில் கேஷ் ரெண்டுமே அசட் சைடில் வரக்கூடியது. இப்போ நெட் அசட் தான் வாங்கியிருக்கோம், அசட் அசட் சைடில் தான் வரும். அப்போ அசட் சைடில் வரும்போது என்னவா காமிக்க முடியும்? கேஷாக காமிக்க முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், அந்த 20 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாக இருக்குது, அதை எதில் காமிச்சிருவாங்கன்னா குட்வில்லில் காமிச்சிருவாங்க. அப்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வாங்கக்கூடிய கம்பெனியோடைய அசட்டை விட நெட் அசட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நம்ம அதிகமாக கொடுத்த தொகையை எதில் காமிச்சிருவாங்கன்னா குட்வில்லில் காமிச்சிருவாங்க. Any shortfall of purchase consideration over the net asset of the transferor company acquired by the transferring company should shown as. இது நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட் ஒன் ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம ஒரு கம்பெனியை வாங்குகிறோம், அந்த கம்பெனியோடைய நெட் அசட் 100 ருபீஸ், நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக 80 ரூபா கொடுக்குறோம். அப்போது நம்ம 80 ரூபா கொடுத்து 100 ரூபாவோட கம்பெனியை வாங்கிட்டோம். அப்போ 20 ரூபா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும் ஷார்ட்ஃபாலாக இருக்குது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்மியாக கொடுத்துருக்கோம், ஷார்ட்ஃபால் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதை விட நெட் அசட் ஆஃப் தி வெண்டர் கம்பெனி, அந்த டிரான்ஸ்ஃபர் கம்பெனியோடைய நெட் அசட்டை விட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போது 20 ரூபா நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம். அந்த 20 ரூபா எங்கே காமிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் ரிசர்வில் காமிப்போமா, குட்வில்லாக காமிப்போமா, டெஃபிசிட்டாக காமிப்போமா, ப்ராஃபிட்டாக காமிப்போமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காமிக்க வேண்டியது கேபிட்டல் ரிசர்வ். அப்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம அதிகமாக கொடுத்தா, அதாவது நெட் அசட்டுக்கும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுடைய அமௌண்ட் அதிகமாக இருந்தால் குட்வில்லில் காமிக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா, நெட் அசட்டை விட குறைஞ்சிச்சுன்னா அதை கேபிட்டல் ரிசர்வில் காமிக்கணும். Question number 12. Goodwill created due to excess of purchase consideration over net asset is amortized over period of dash unless a somewhat longer period can be justified. இப்போது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நெட் அசட்டை விட அதிகமாக கொடுத்துட்டோம். நம்ம வாங்கக்கூடிய கம்பெனியோட அசட் 80 ரூபா தான் இருக்குது, பட் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக 100 ரூபா கொடுத்துட்டோம், 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த 100 ரூபா நம்ம குட்வில்னு காமிப்போம். எக்ஸஸ் ஆஃப் அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் குட்வில்னு காமிப்போம். இந்த குட்வில் ஆக்சுவலி நம்மளுக்கு அது லாஸு. 80 ரூபா அசட்டை வாங்கி நம்ம 100 ரூபா கொடுத்துருக்கோம். அப்போ 20 ரூபா லாஸை நம்ம குட்வில்னு காமிப்போம். அந்த குட்வில் அமௌண்ட்டை எவ்ரி இயர் நம்ம ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டே வருவோம். அந்த அசட்டை அதை அசட் சைடில் காமிச்சிருப்போம் குட்வில்னு சொல்லி, அதை ஒவ்வொரு இயரும் நம்ம மைனஸ் பண்ணி காமிச்சிட்டே வரணும். இது ஒரு ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் மாதிரி. இங்கே ஆக்சுவலி இது இன்டான்ஜிபிள் அசட்மோ, இது ஒரு ஃபிக்டேஷியஸ் அசட். ஆக்சுவலி குட்வில்லும் கிடையாது, இது குட்வில்னு நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது ஒரு ஃபிக்டேஷியஸ் அசட்ஸு. அப்போ கற்பனையான ஒரு சொத்து இது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வருஷமாக கம்மி பண்ணிட்டு வருவோம். அப்படி குட்வில் காமிக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எத்தனை வருஷத்தில் மைனஸ் பண்ணுவோம்? பொதுவாக மைனஸ் பண்ணுவோம். அதாவது சில நியாயமான காரணத்தினால வேணால் மாறி போகலாம், ஆனால் பொதுவாக எத்தனை வருஷத்தில் அமர்டைஸ் பண்ணுவோம், ரைட் ஆஃப் பண்ணுவோம். அமர்டைஸ் மீன்ஸ் ரைட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துலன்னு கேட்டால் 3 இயர்ஸா, 4 இயர்ஸா, 5 இயர்ஸா, 8 இயர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் டைம் இருக்குது. 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒவ்வொரு ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம அந்த குட்வில்லில் மைனஸ் பண்ணி அந்த குட்வில்லை இல்லாமல் ஆக்கிடுவோம். ஏன்னா ஆக்சுவலி இந்த குட்வில்ன்றது நம்ம குட்வில் கிடையாது, நம்ம எக்ஸஸாக கொடுத்த அமௌண்ட்டு, எக்ஸஸாக கொடுத்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அது 5 இயர்ஸ்க்குள்ளார அமர்டைஸ் பண்ணிடுவோம், ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் ஜஸ்டிஃபைடு, அதாவது காரணம் இருந்தால், ஏதாவது போதுமான காரணம் இருந்தால் சிலப்போ அதை விட அதிகமாகவும் ஆகலாம். ஆனால் பொதுவாக 5 இயர்ஸ். Question number 13. The difference between the amount recorded as share capital issued and the amount of share capital of transferor company should be adjusted in. இப்போது நம்ம 2 மெத்தட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று நெட் அசட் மெத்தட், நெட் அசட். இன்னும் நெட் பேமெண்ட் மெத்தட். இப்போ பாருங்கள், நெட் பேமெண்ட் மெத்தட் இது. ஏன்னா ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தாலே, ஓனருக்கு கொடுத்தாலே, ஒரு கம்பெனியோடைய ஓனருக்கு இன்னொரு கம்பெனியோடைய ஓனர்ஷிப்பை கொடுக்குறது தான் இது நெட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் 100 ரூபா ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஒரு கம்பெனி.
அந்த கம்பெனியை இன்னொரு கம்பெனி வாங்கிச்சுன்னா அந்த வாங்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுன்னா அவங்க கம்பெனியோடைய 100 ரூபா ஷேர்ஸை வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும். எவ்வளோ எடுத்தாங்களோ அதே அமௌண்ட்டு. ஏ கம்பெனி வந்து 100 ரூபா இருக்கக்கூடிய ஷேர் வச்சுருக்காங்கன்னா பி கம்பெனி வாங்கும்போது பி கம்பெனி என்னன்னா தன்னுடைய 100 ரூபா ஷேரை அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. அப்போ டேலி ஆயிடுச்சு. சில டைமில் என்ன ஆயிரும்னா டிஃப்ரென்ஸ் வந்துடும். Difference between the amount recorded as the share capital issued and the amount of share capital of the transferor company should be adjusted. சிலப்போ ரெண்டுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் வந்துடும். சிலப்போ அங்கே வந்து நம்ம வாங்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் வேல்யூ வந்து 100 ரூபீஸும் நம்ம கொடுக்கக்கூடிய ஷேர் வேல்யூ வந்து 120 ரூபீஸ் ஆச்சுன்னா டிஃப்ரென்ஸ் ஆச்சு. இல்லைனா அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் கேபிட்டல் வந்து 100 ரூபீஸும் நம்ம கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் கன்சிடர் கொடுக்கக்கூடிய ஷேரோட வேல்யூ வந்து 80 ரூபீஸ் ஆச்சுன்னா அப்போது 20 ரூபா ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, குட்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, சர்ப்ளஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, இல்லை கேஷில் அட்ஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அட்ஜஸ்டட் இன் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட் எப்படி வேணால் சொல்லலாம், ரிசர்வில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போது இந்த ஷேர் கேபிட்டல் இஷ்யூடுக்கும் ஷேர் கேபிட்டல் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி அந்த விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் கேபிட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு கேட்டால் ரிசர்வில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். Question number 14. In amalgamation, in the nature of merger, there is genuine pooling off. நம்ம ஏற்கனவே படித்தோம். 3 பாயிண்ட் நம்ம ஞாபகம் பார்த்தோம். அந்த ஜென்யூன் பூலிங் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அமால்கமேஷன் மெர்ஜரில் நடக்கணும்னா நம்ம 3 விஷயம் கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ அசட் அண்ட் லயபிலிட்டி 2 கம்பெனி ஒன்றா சேருதுன்னா என்ன அர்த்தம்? அதோடைய 2 கம்பெனியோடைய அசட்டும் லயபிலிட்டியும் ஒன்றா சேரும். இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 2 கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கும் சேரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மெர்ஜ் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இல்லை பிஸ்னஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிஸ் இன்டென்ட் டு பி கேரிட் ஆன் பை தி டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபரர் வெண்டர் கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனியோட பிஸ்னஸை ஏற்றெடுக்கக்கூடிய அந்த இன்டென்ட் இருக்கணும். இல்லை ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நேச்சர் ஆஃப் மெர்ஜரில் இந்த 3மே இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 கம்பெனி மெர்ஜ் ஆகுறது அப்படின்னா அந்த 2 கம்பெனியோடைய அசட்டையும் லயபிலிட்டியும் ஒன்றா சேர்த்துறது மட்டும் கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனி வந்து அந்த டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோடைய பிஸ்னஸை ஏற்றெடுத்து நடக்கும். அதனால தான் 2 பிஸ்னஸும் இந்த மெர்ஜரில் வந்து 2 கம்பெனியோட பிஸ்னஸும் டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனி 2 கம்பெனியோட பிஸ்னஸும் சேமாக இருக்கணும். அப்போ தான் ஏற்றெடுக்க முடியும். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போது மெர்ஜராக இருந்தால் ஜென்யூன் பூலிங் ஆஃப் ஆல் தி 3 இந்த 3மே நடக்கணும். ஆல் தி above is the answer. Question number 15. If expenses of liquidation of the vendor company are paid by the purchasing company, then in purchasing company's book the account debited in. இங்கே பாருங்கள். இப்போது ஒரு வெண்டர் கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனியை ஃபஸ்ட்டு கலைப்பாங்க, அதை லிக்விடேட் பண்ணும், அதை வந்து கலைச்சிருவாங்க. அது கலைச்சதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாங்கக்கூடிய கம்பெனி பர்ச்சேஸ் கம்பெனி அதை வாங்கும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுத்து வாங்கும். அப்போது அந்த வாங்கக்கூடிய கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனி வாங்குது, ஏற்கனவே அந்த வெண்டர் கம்பெனி இருக்குது விற்கக்கூடிய கம்பெனி, அந்த வெண்டர் கம்பெனியை லிக்விடேட் பண்ணுறதுக்கான செலவை இந்த பர்ச்சேசிங் கம்பெனியே ஏற்றெடுத்துச்சுன்னா, பர்ச்சேஸ் கம்பெனியே பே பண்ணிட்டாங்க, அந்த வெண்டர் கம்பெனியோடைய லிக்விடேஷன் கலைக்கிறதுக்கான செலவை இந்த பர்ச்சேசிங் கம்பெனி வாங்கக்கூடிய கம்பெனியை ஏற்றெடுத்துட்டா அது எந்த அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குட்வில் அக்கௌண்ட்டா, லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டா, வெண்டர் கம்பெனி அக்கௌண்ட்டா, நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் டெபிட்டட் இன் குட்வில் அக்கௌண்ட். ஏன்னா அந்த செலவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் எதுலேயுமே காமிக்க முடியாது. அப்போ குட்வில் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு தான் இந்த ஒரு புதிய கம்பெனி, அதாவது ஏற்கனவே இருந்த கம்பெனியை ஒரு கம்பெனி வாங்கும்போது வாங்கக்கூடிய கம்பெனிக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா குட்வில் அக்கௌண்ட்டில் காமிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு வருஷமாக அதை வந்து அமர்டைஸ் பண்ணிட்டு ரைட் ஆஃப் பண்ணிட்டே வருவாங்க. அதனால தான் அந்த வெண்டர் கம்பெனி அந்த விற்கக்கூடிய கம்பெனி, வெண்டர் கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனி, செல்லிங் கம்பெனியோடைய லிக்விடேஷனுக்கான செலவை பர்ச்சேசிங் கம்பெனியே எடுத்துச்சுன்னா, பர்ச்சேசிங் கம்பெனி பே பண்ணிச்சுன்னா பர்ச்சேசிங் கம்பெனியோட புக்கில் எங்கே டெபிட் பண்ணுவாங்கன்னா குட்வில் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடுவாங்க. Question number 16. In case of amalgamation, miscellaneous expenses are shown. அமால்கமேஷன் டைமில் மிஸ்லினியஸ் பற்பல செலவுகள் இருக்கும், மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது எங்கே காமிப்பாங்க? நியூ கம்பெனி அக்கௌண்ட்டில் காமிப்பாங்களா, கேஷ் அக்கௌண்ட்டில் காமிப்பாங்களா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டில் காமிப்பாங்களா, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் காமிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பென்ஸை மீட் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா அதோடைய கம்பெனியோட ஓனர்ஸ் தான். அப்போ கம்பெனியோட ஓனர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்விட்டி
ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அவங்க கணக்கில் தான் அதை எடுத்துருவாங்க. எந்த செலவு வந்தாலும் அதை வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அமால்கமேஷனில் அந்த எந்த செலவு வந்தாலும் அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஓனர்ஸோடைய அமௌண்ட்லேருந்து தான் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மீட் பண்ணும். Question number 17. When purchasing company pays purchase consideration, it will be debited to. ஒரு பர்ச்சேசிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பே பண்ணுறாங்க. அதை எங்கே டெபிட் பண்ணுவாங்க? பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லையா, அசட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்களா, லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் வெண்டர்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்களா, பர்ச்சேசிங் கம்பெனி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க? பாருங்கள், ஒரு பர்ச்சேசிங் கம்பெனி பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பே பண்ணுது. பே பண்ணும்போது அது யாரோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பர்ச்சேசிங் கம்பெனி பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை யாருக்கு கொடுக்கும்? வெண்டர் கம்பெனிக்கு, விற்கக்கூடிய கம்பெனி கொடுக்கும். அப்போ அந்த விற்கக்கூடிய கம்பெனி கலைப்பாளர் இருப்பார், லிக்விடேட்டர் இருப்பார், அவருக்கு தான் கொடுக்கணும். அப்போ யாருக்கு கொடுக்கணும் அதான் பார்க்கணும். பர்ச்சேசிங் கம்பெனி பேஸ் டு லிக்விடேட்டர் ஆஃப் தி வெண்டர்ஸ் கம்பெனி, விற்கக்கூடிய கம்பெனியோடைய லிக்விடேட்டர் கலைப்பாளருக்கு தான் இந்த தொகையை கொடுப்பாங்க. அதனால் பர்ச்சேசிங் கம்பெனி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கும்போது அந்த பர்ச்சேசிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்களா, யாரோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா liquidators of vendors company account. ஏன்னா debit the receiver, credit what goes out. Question number 18. When the purchasing company does not take over a particular liability and the vendor company pays that liability, it will debit it to. இங்கே கவனிச்சு பாருங்க இதுலேயே. When the purchasing company வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில liability எடுக்க மாட்டாங்க. அதாவது வெண்டர் கம்பெனி செல்லிங் கம்பெனியோடைய சில லயபிலிட்டியை இவங்க எடுக்க மாட்டாங்க, பர்ச்சேசிங் கம்பெனி எடுக்க மாட்டாங்க. அப்போ வெண்டர் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லயபிலிட்டியை பே பண்ணும். வெண்டர் கம்பெனி பேஸ் தட் லயபிலிட்டி. விற்கக்கூடிய கம்பெனியை அந்த லயபிலிட்டியை பே பண்ணிடணும். அப்போ அதை எங்கே டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட்லையா, பேங்க் அக்கௌண்ட்லையா, லயபிலிட்டி அக்கௌண்ட்லையா, கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்லையான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி லயபிலிட்டி பே பண்ணால் எப்போதும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் தான், மறுமதிப்பீட்டு கணக்கில் தான் நம்ம பண்ணுவோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் தான், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் தான் நம்ம அதை டெபிட் பண்ணி வைப்போம். ஏன்னா இந்த வெண்டர் கம்பெனி வந்து லிக்விடேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரியலைசேஷன் அக்கௌண்ட் உண்டாக்குவாங்க. அசட்டெல்லாம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதே மாதிரி லயபிலிட்டியில் பே பண்ணுறது ரெண்டையும் மைனஸ் பண்ணி தான் நெட்டு அசட் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எந்த லயபிலிட்டியை வெண்டர் கம்பெனி பே பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் தான் போட்டு வைப்பாங்க, டெபிட் பண்ணிடுவாங்க. வருமானம் வந்துச்சுன்னா கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. 19th question. When liquidation expenses is paid and borne by seller company, then it is debited to. இப்போ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க, அதை வந்து செல்லர் கம்பெனியே ஏற்றிடுச்சுன்னா, நம்ம ஏற்கனவே பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்தால் எங்கே போடுவாங்கன்னு பார்த்தோம். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து பர்ச்சேசிங் கம்பெனி, ஒரு கம்பெனி வெண்டர் கம்பெனியோட லிக்விடேஷனை கலைப்பக்கான செலவை பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துச்சுன்னா பர்ச்சேசிங் கம்பெனி என்ன பண்ணுவோம், வேறு வழியில் செலவு அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, குட்வில்லில் போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் அமர்டைஸ் பண்ணிடுவாங்க, ரைட் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. அதே லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு செல்லர் கம்பெனியே, விற்கக்கூடிய கம்பெனியே பே பண்ணியிருந்தால் எங்கே டெபிட் பண்ணுவாங்க? பேங்க் அக்கௌண்ட்லையா, குட்வில் அக்கௌண்ட்லையா, ரியலைசேஷன் அக்கௌண்ட்லையா, கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிம்பிளாக ஏற்கனவே போன கொஸ்டின்லேயே சொன்னோம், எந்த செலவு வந்தாலும் எந்த லயபிலிட்டி பே பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்துட்டு இந்த செல்லர் கம்பெனி வெண்டர் கம்பெனி எங்கே தான் கொண்டு போகணும்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் கொண்டு போகணும். வேறு வழி இல்லை, அவங்களுக்கு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் கொண்டு போக முடியும். அவங்களுக்கு ஒரே அக்கௌண்ட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் மட்டும் தான். Question number 20. The share received from the new company is recorded. இப்போ புதிய கம்பெனியோடைய ஷேரை ரிசீவ் பண்ணியாச்சு, அதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எந்த வேல்யூவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க? ஃபேஸ் வேல்யூலையா, மார்க்கெட் வேல்யூலையா, ஆவரேஜ் வேல்யூவா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. ஒரு புதிய கம்பெனியோடைய ஷேரை ரிசீவ் பண்ணும்போது எந்த வேல்யூவில் ரெக்கார்டு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வேல்யூவில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஃபேஸ் வேல்யூவில் கிடையாது. 100 ரூபா ஷேர், பட் மார்க்கெட் வேல்யூ 120 இருந்துச்சுன்னா 120 தான் கால்குலேட் பண்ணணும், அந்த 100 ரூபாவில் கால்குலேட், ஃபேஸ் வேல்யூவில் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பண்ணும்போது நம்ம இந்த வேல்யூ தான் எடுப்போம். மார்க்கெட் வேல்யூ கொடுக்காத பட்சத்தில் மட்டும்தான் ஃபேஸ் வேல்யூ அதாவது எடுப்போம். மற்றபடி மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ஸோ மார்க்கெட் வேல்யூவில் தான் கால்குலேஷன் எடுக்கணும். Question number 21. Accounting standard for amalgamation is. இது சிம்பிளாக ஏற்கனவே படித்தது, இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அமால்கமேஷனை பற்றி ஸ்டாண்டர்ட் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 8, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 20, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ வெரி வெல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 தான் அமால்கமேஷன்.
கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள், இதெல்லாம் கேல்குலேஷன் சம்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சம்ஸ் பார்க்கும்போது பெருசாக பார்க்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளார என்ன ஆயிரும்னா ஒரு டிஃபிகல்ட் இருக்கும் அப்படின்னு தோணும். பட் இருக்கிறதுலே அதான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக படித்து பார்த்தா போதும். இங்கே கவனிச்சு பாருங்கள், இதெல்லாம் மனக்கணக்காகவே போட்டலாம், எந்த பேப்பர் வேண்டாம், கால்குலேஷன் வேண்டியதில்லை. அப்புறம் ஏ லிமிட்டட் இருக்குது. ஏ லிமிட்டட் என்ன பண்ணாங்கன்னா பி லிமிட்டை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏ லிமிட்டட் வந்து பி லிமிட்டடை வாங்கியாச்சு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பே பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்க பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக ₹10 வேல்யூ இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேராக 2 லட்ச ரூபாவும், ஈக்விட்டி ஷேர் 10 ரூபீஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1 லேக் ரூபிக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் கேஷாக ₹50,000 கொடுக்குறாங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ தான் கொடுக்குறது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக 2 லட்சமும், ஈக்விட்டி ஷேராக 1 லட்சமும், கேஷ் பேமெண்ட்டாக 50,000 கொடுக்குறாங்க. அப்புறம் 2 லட்சமும் 1 லட்சமும் 50,000, மொத்தம் 3,50,000 கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 3,50,000 தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். என்ன கொடுக்குறாங்க அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ 3,50,000 இஸ் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தாலே புரியும் என்ன கொடுக்குறாங்க. இதுதான் பேமெண்ட் மெத்தட். நெட் பேமெண்ட் மெத்தட் என்ன கொடுக்குறாங்களோ அதை சேர்த்திட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன கொடுக்குறாங்களோ அது. அதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும், ஈக்விட்டி ஷேர்ஸும், கேஷ் பேமெண்ட் இது 3 கொடுக்குறனால நெட் பேமெண்ட் மெத்தட். அப்போ இதில் 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். Question number 12. Goodwill created due to excess of purchase consideration over net asset is amortized over period of dash unless a somewhat longer period can be justified. இப்போது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நெட் அசட்டை விட அதிகமாக கொடுத்துட்டோம். நம்ம வாங்கக்கூடிய கம்பெனியோட அசட் ₹80 தான் இருக்குது. பட் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக ₹100 கொடுத்துட்டோம். ₹20 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த ₹100 வந்து நம்ம வந்து குட்வில்னு காமிப்போம். எக்ஸஸ் ஆஃப் அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து குட்வில்னு காமிப்போம். இந்த குட்வில் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அது லாஸு. ₹80 அசட்டை வாங்கி நம்ம ₹100 கொடுத்துருக்கோம். அப்போ ₹20 லாஸை வந்து நம்ம குட்வில்னு காமிப்போம். அந்த குட்வில் அமௌண்ட்டை எவ்ரி இயர் நம்ம வந்து ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டே வருவோம். அந்த அசட்டை அதை அசட் சைடில் காமிச்சிருப்போம் குட்வில்னு சொல்லி. அதை ஒவ்வொரு இயரும் நம்ம மைனஸ் பண்ணி காமிச்சிட்டே வரணும். இது ஒரு ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் மாதிரி. இங்கே ஆக்சுவலி இது வந்து இன்டான்ஜிபிள் அசட்மோ, இது ஒரு ஃபிக்டேஷியஸ் அசட். ஆக்சுவலி குட்வில்லும் கிடையாது. இது குட்வில்னு நம்ம ட்ரீட் பண்ணுற அவ்வளோதான். இது ஒரு ஃபிக்டேஷியஸ் அசட்ஸு. அப்போ கற்பனையான ஒரு சொத்து இது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வருஷமாக கம்மி பண்ணிட்டு வருவோம். அப்படி குட்வில் காமிக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எத்தனை வருஷத்தில் மைனஸ் பண்ணுவோம்? பொதுவாக மைனஸ் பண்ணுவோம். அதாவது சில நியாயமான காரணத்தினால வேணால் மாறி போகலாம். ஆனால் பொதுவாக எத்தனை வருஷத்தில் அமர்டைஸ் பண்ணுவோம், ரைட் ஆஃப் பண்ணுவோம்? அமர்டைஸ் மீன்ஸ் ரைட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துலன்னு கேட்டால் 3 இயர்ஸா, 4 இயர்ஸா, 5 இயர்ஸா, 8 இயர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் டைம் இருக்குது. 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒவ்வொரு ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம அந்த குட்வில்லை மைனஸ் பண்ணி அந்த குட்வில்லை இல்லாமல் ஆக்கிடுவோம். ஏன்னா ஆக்சுவலி இந்த குட்வில்ன்றது நம்ம குட்வில் கிடையாது. நம்ம எக்ஸஸாக கொடுத்த அமௌண்ட்டு, எக்ஸஸாக கொடுத்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அது 5 இயர்ஸ்க்குள்ளார அமர்டைஸ் பண்ணிடுவோம், ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் ஜஸ்டிஃபைடு, அதாவது காரணம் இருந்தால், ஏதாவது போதுமான காரணம் இருந்தால் சிலப்போ அதை விட அதிகமாகவும் ஆகலாம். ஆனால் பொதுவாக 5 இயர்ஸ். Question number 13. The difference between the amount recorded as share capital issued and the amount of share capital of transferor company should be adjusted in. இப்போது நம்ம 2 மெத்தட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நெட் அசட் மெத்தட், நெட் அசட். இன்னும் வந்து நெட் பேமெண்ட் மெத்தட். இப்போ பாருங்க, நெட் பேமெண்ட் மெத்தட் இது. ஏன்னா ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தாலே, ஓனருக்கு கொடுத்தாலே, ஒரு கம்பெனியோடைய ஓனருக்கு இன்னொரு கம்பெனியோடைய ஓனர்ஷிப்பை கொடுக்குறது தான் இது நெட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ₹100 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை இன்னொரு கம்பெனி வாங்கிச்சுன்னா அந்த வாங்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுன்னா அவங்க கம்பெனியோடைய ₹100 ஷேர்ஸை வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும். எவ்வளோ எடுத்தாங்களோ அதே அமௌண்ட்டு. ஏ கம்பெனி வந்து ₹100 இருக்கக்கூடிய ஷேர் வச்சுருக்காங்கன்னா பி கம்பெனி வாங்கும்போது பி கம்பெனி என்னன்னா தன்னுடைய ₹100 ஷேரை அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. அப்போ டேலி ஆயிடுச்சு. சில டைமில் என்ன ஆயிரும்னா டிஃப்ரென்ஸ் வந்துடும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அமௌண்ட் ரெக்கார்ட் as the share capital issued and the amount of share capital of the transferor company should be adjusted. சிலப்போ ரெண்டுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் வந்துடும்.
சிலப்போ அங்கே வந்து நம்ம வாங்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் வேல்யூ வந்து 100 ருபீஸும் நம்ம கொடுக்கக்கூடிய ஷேர் வேல்யூ வந்து 120 ருபீஸ் ஆச்சுன்னா டிஃப்ரென்ஸ் ஆச்சு. இல்லைனா அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் கேபிட்டல் வந்து 100 ருபீஸும் நம்ம கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் கன்சிடர் கொடுக்கக்கூடிய ஷேரோட வேல்யூ வந்து 80 ருபீஸ் ஆச்சுன்னா அப்போது 20 ரூபா ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, குட்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, சர்ப்ளஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, இல்லை கேஷில் அட்ஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அட்ஜஸ்டட் இன் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட் எப்படி வேணால் சொல்லலாம், ரிசர்வில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போது இந்த ஷேர் கேபிட்டல் இஷ்யூடுக்கும் ஷேர் கேபிட்டல் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, அந்த விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் கேபிட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு கேட்டால் ரிசர்வில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். கொடுக்க வேண்டியதெல்லாம் கூட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். ராஜ் லிமிடெட் டேக்ஸ் ஓவர் தி பிஸ்னஸ் ஆஃப் ராம் லிமிடெட். இந்த கொஸ்டின் தான் நல்லா கவனிக்க வேண்டிய கொஸ்டின். சில விஷயங்கள் எடுக்கக்கூடாதுன்றது தான். இப்போ நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே நெட் பேமெண்ட் மெத்தட். வாங்கக்கூடிய கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு இன்டர்னல் லைபிலிட்டி, அதாவது ஓனர்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ப்ரிஃபரன்ஸ் ஹோல்டருக்கு என்ன கொடுக்குறாங்கன்றது மட்டும் பார்க்கணும். அப்போ ராஜ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா ராம் லிமிட்டோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ராம் லிமிடெட் விற்கக்கூடிய கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன காமிச்சிருக்காங்க பாருங்கள். 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, 100 ருபீஸ் ஈச். 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, 100 ருபீஸ் ஈச். 2000 டிபெஞ்சர்ஸ் இருக்குது, 100 ருபீஸ் ஈச். ராஜ் லிமிடெட் என்ன பண்ணாங்கன்னா அக்ரி டு பே அண்டர் திஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டு இஷ்யூ 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச். 100 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க ஃபார் எவ்ரி 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ராம் லிமிடெட். ராம் லிமிடெட்டில் இருக்கக்கூடிய 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சவங்களுக்கு 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இவங்க கம்பெனியில் கொடுப்பாங்க. இதுதான் கவனிக்கணுங்க. அதே மாதிரி டு இஷ்யூ டிபெஞ்சர்ஸ் ஆஃப் 96 ருபீஸ், 96 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய டிபெஞ்சர் கொடுப்பாங்க இன் லியூ ஆஃப் டிபெஞ்சர் ஆஃப் ராம் லிமிடெட். அந்த கம்பெனியில் கூட டிபெஞ்சருக்கு இவங்களுடைய 96 ருபீஸ் இருக்கக்கூடிய டிபெஞ்சரை கொடுத்துருவாங்க. அதை வந்து பழைய டிபெஞ்சரை வந்து 20% ப்ரீமியத்தில் ரிடீம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டு பே ₹25 பர் ஈக்விட்டி ஷேர் ஆஸ் கேஷ். ஈக்விட்டி ஷேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷேருக்கு 25 ரூபா வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மீதி 5 ஈக்விட்டி ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 100 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஷேரை மார்க்கெட் வேல்யூ 120 ரூபா இருக்குது. அதுக்கு 4 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹெல்ட் இன் ராம் லிமிடெட். ராம் லிமிடெட்டில் 4 ஷேர் வச்சவங்களுக்கு 5 ஷேர் கொடுத்துருவாங்க. அதாவது 100 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஷேரை 120 ரூபா மார்க்கெட் வேல்யூவில் கொடுத்துருவாங்க. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். 4,25,000, 5,00,000, 3,75,000, 4,75,000 கேட்டிருக்காங்க. இது பெருசாக இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இது வெரி சிம்பிள், வேணால் மனக்கணக்காகவே போட்டுடலாம், அவ்வளோதான் இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னால் இதெல்லாம் வந்து நெட் பேமெண்ட் மெத்தட். கொடுக்கக்கூடியது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு மட்டும் பார்த்தா போதும். அப்படி கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறது மட்டும்தான் எடுக்கணும்? ஓனர்ஸ்க்கு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுக்குறது மட்டும் எடுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே டிபெஞ்சர் இருக்காங்க. இந்த பி பாயிண்ட் பாருங்கள், டிபெஞ்சர் கொடுத்துருக்காங்க. டிபெஞ்சர் கொடுக்குறது நம்ம எடுக்கக்கூடாது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி கொடுக்குறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது கன்சிடரேஷன் கிடையாது. அப்போ இந்த ஓனர்ஸ் கொடுக்குறது மட்டும் எடுக்கணும். இதுதான் சிம்பிள் விஷயம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் நெட் பேமெண்ட் மெத்தட் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அதை கூட்டிட்டா போதும். யாருக்கு கொடுக்குறத மட்டும் தான் எடுத்து கூட்டணும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் என்ன கொடுத்தாலும் எடுத்து கூட்டிடலாம். என்ன கொடுத்தாலும், டிபெஞ்சர் கொடுத்தாலும் கூட்டிடலாம். ஆனால் டிபெஞ்சர்ன்றது எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி, வெளிக்கடன். அதை கொடுக்கறத நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ ஏயும் பியும் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ ஏயும் பியும் எப்படி கால்குலேட் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எப்படி கொடுக்காம, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே இந்த ராம் லிமிட்டில் எத்தனை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க? 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. அது பார்த்துச்சிங்க, 1000 இருக்காங்க. எப்படி கொடுக்க போகிறாங்க? 6 கொடுக்க போகிறாங்க. 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. 8 ஷேர் வச்சவங்களுக்கு, 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சவங்களுக்கு 6 கொடுக்க போகிறாங்க. 100 ரூபா ஷேர். அப்போது அங்கே கவனிக்க வேண்டியது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோ இருக்குது? 1000.
6 கொடுக்க போகிறாங்க, 8 வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஷேருக்கு 100 ரூபா, அது பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ 1000, 6, 8, 100. இந்த டிபெஞ்சரை எடுக்கக்கூடாது. டிபெஞ்சர் கொடுக்குறது நம்ம எடுக்கக்கூடாது. இவங்களுக்கு டிபெஞ்சர் கொடுத்துருந்தா எடுத்துக்கலாம். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிபெஞ்சர் கொடுக்குறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் டிபெஞ்சருக்கு பே பண்ணும்போது எடுக்கக்கூடாது. ஏற்கனவே செல்லிங் கம்பெனியோடைய டிபெஞ்சருக்கு பே பண்ணால் அதை எடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் எ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சி பாயிண்ட் பாருங்கள். 25 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 25 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ இருக்காங்க? 2000 பேர் இருக்காங்க. 2000 ஈக்விட்டி ஷேருக்கு ஒரு ஷேருக்கு 25 ரூபா வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ அது ஒரு கால்குலேஷன். அதுக்கப்புறம் 5 ஈக்விட்டி ஷேர் கொடுக்க போகிறாங்க. இந்த 4 ஈக்விட்டி ஷேருக்கு 5 ஈக்விட்டி ஷேர் கொடுக்க போகிறாங்க. மார்க்கெட் வேல்யூ 120. அதான் பார்க்கணும், மார்க்கெட் வேல்யூ பார்க்கணும். இதை கால்குலேட் பண்ணி இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4,25,000 வரும். எப்படின்றது இப்போ நான் காமிச்சிடுறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா அடுத்து போடும்போது அடுத்த ஸ்க்ரீனில் இருக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பெய்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு என்னென்ன கொடுக்குறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்க போகிறாங்க. எத்தனை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்காங்க? 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. இன்ட்டு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? 8 ஷேர் வச்சவங்களுக்கு 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 6 கொடுக்க போகிறாங்க. 6/8. அதோட வேல்யூ எவ்வளோ? 100 rupees. இதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 75,000 வரும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 75,000 rupees உடைய வேல்யூ இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்தாச்சு. பாருங்கள், ஏற்கனவே 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்காங்க. ஆனால் 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 6 தான் கொடுப்பாங்க. அதான் 6/8 இன்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ 100. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தா போதும். கேஷ் கொடுக்குறாங்க. அதாவது மொத்தம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எவ்வளோ இருக்காங்க? 2000 இருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 25 ரூபா வச்சு கொடுக்குறான்னு சொன்னாங்க. அப்போ 2000 இன்ட்டு 25 50,000 அப்படி போடலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும்? ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறாங்க. 2000 ஷேர் இருக்குது ஈக்விட்டி ஷேர். அதில் வந்து என்ன பண்ணாங்க? 4 ஷேர் வச்சா 5 ஷேர். அது 5/4. 4 ஷேருக்கு 5 ஷேர் கொடுக்க போகிறாங்க. மார்க்கெட் வேல்யூ 120. இதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 3 lakhன்னு கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் விஷயம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போட்டாச்சு. டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்குறத நம்ம எடுக்கக்கூடாது. டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்குறத எடுக்கக்கூடாது. அது எக்ஸ்டர்னல். அந்த இவங்களுக்கு, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதை எடுத்து கூட்டிட்டிங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அவ்வளோதான். அப்போ இதில் டிபெஞ்சர் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்கன்னா எடுக்கக்கூடாது. இப்போ இது கொடுத்ததெல்லாம் போட்டாச்சு. மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4,25,000 rupees வரும். இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெட் அசட் மெத்தட். இது நெட் அசட். இது வரைக்கும் நம்ம போடுறது நெட் பேமெண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதான் மெயின். நான் திரும்ப சொல்கிறேன். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க? அது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி கூட்டிட்டிங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அவ்வளோதான். டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுத்தா அதை எடுக்கக்கூடாது. இப்போது 25 கொஸ்டினில் பாருங்கள். இதில் வந்து நெட்டு அசட். இதில் வந்து போன டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பார்த்துக்கோங்க. அசர்டைன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எக்ஸ் லிமிடெட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட். இட் நெகோஷியேட்டிங் டு செல் இட்ஸ் பிஸ்னஸ் டு ஒய் லிமிடெட். இந்த எக்ஸ் லிமிடெட் வந்து ஒய் லிமிடெடுக்கு பிஸ்னஸை விற்க போகிறாங்க. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணணும். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வாங்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய் லிமிடெட் தான் வாங்க போகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அசட்டை, இவங்களுடைய அசட்டை எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸ் லிமிட்டடுடைய அசட்டியெல்லாம் 40 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. இந்த அசட்ஸ் ஆர் அக்ரி டு பி ஒர்த் rupees 40 lakhஸ்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. அண்டு இட்ஸ் ஷேர் கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10. அது ₹10,000ல் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸு ₹10 ஈச். அண்ட் ரிசர்வ் வந்து 50,000. இப்போ ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டு வந்து ₹25,000 இருக்குது. லயபிலிட்டி சைடு இருக்கும் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஆனால் அதோடைய லயபிலிட்டி, ஆக்சுவல் லயபிலிட்டி ஒன்லி 10,000 தான். அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 20,000. எம்ப்ளாயீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்ஸ் டு 10,000. ட்ரேட் கிரெடிட்டாஸ் அமௌண்டட் டு 80,000. இதில் நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்போது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட் கிடையாது. பேமெண்ட் பற்றி சொல்லலை. எவ்வளோ ரூபா கொடுக்க போகிறதுன்னு சொல்லலை. எவ்வளோ ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறது மட்டும்தான் எடுக்கணும்னு பார்த்தோம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நெட் பேமெண்ட் மெத்தட். இதில் அதெல்லாம் சொல்லலை. அசட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் சொல்லியிருக்காங்க, பின்ன லயபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது நெட் அசட் மெத்தட். எந்த மெத்தட்ன்றது நம்ம பார்த்துன்னு போகணும்.
நெட் அசட் மெத்தட்னா அசட்லேருந்து லயபிலிட்டியை மைனஸ் பண்ணிடணும். அதுதான் கவனிக்கணும். அசட் வந்துட்டு மொத்தமாக கொடுத்தாங்க, நம்ம அதனால் பிரச்சனை இல்லை. இவங்க எவ்வளோ ரூபா அசட் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, 40 lakhsக்கு அசட்டு அக்ரி பண்ணிட்டாங்க. அந்த 40 lakhs அசட் இஸ் நோ ப்ராப்ளம். அப்போ லயபிலிட்டி எடுக்கும்போது நம்ம லயபிலிட்டியை மட்டும் தான் எடுக்கணும். எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி மட்டும் தான் எடுக்கணும், ஓனர்ஸ் எடுக்கக்கூடாது. ஓனர்ஸுடைய சேர வேண்டிய அமௌண்ட் எடுக்க வேண்டியது நெட் பேமெண்ட் மெத்தடில், இங்கே எடுக்கக்கூடாது. ஓனர்ஸ் சேர வேண்டியது. அப்போ ஷேர் கேபிட்டல் பற்றி சொன்னதே எடுக்கவே வேண்டாம். ரிசர்வும் எடுக்கக்கூடாது, ஏன்னா ஓனருக்கு சேர வேண்டியது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டும் ஓனருக்கு சேர வேண்டியது 25,000, அதில் 10,000 தான் லயபிலிட்டி. அந்த 10,000 மட்டும் எடுத்தால் போதும். இந்த விஷயம் நம்மளால் நல்லா கவனிக்கணும். அப்போ அசட் எடுத்துடணும். அசட் மொத்தமாக கொடுத்தனால அசட் எடுக்கணும். அதுலேயும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அடுத்து என்னன்னு சொல்லிடலாம். அப்போ அசட்டு வந்து இதில் மொத்தமாக கொடுத்தனால இந்த 40,000 அசட்டும் எடுத்துடணும். அதுலேருந்து லயபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடச்சிடும். இட்ஸ் அ சிம்பிள் அசட் மைனஸ் லயபிலிட்டி. எந்த அசட் எடுக்கணும்? அசட் அவனே மொத்தமாக கொடுத்தாங்க, அதனால் மொத்தமாக எடுத்துக்கோங்க. இதுலேருந்து லயபிலிட்டி மைனஸ் பண்ணும். எந்த லயபிலிட்டி மைனஸ் பண்ணும்? எக்ஸ்டர்னல் லயபிலிட்டியை மைனஸ் பண்ணும். வெளி பொறுப்புகள், அதாவது உள் பொறுப்புன்றது கம்பெனிக்கு வந்து ஷேர் ஹோல்டரும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரும், அதுமாதிரி ரிசர்வ் சர்ப்ளஸ் இதெல்லாம் தான். ரிசர்வும் சர்ப்ளஸ் எல்லாமே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அதெல்லாம். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதெல்லாமே வந்து ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டியது. அதை எடுக்கக்கூடாது. நெட் அசட் மெத்தடில் அதை எடுக்கக்கூடாது. லயபிலிட்டி எடுக்கக்கூடாது. லயபிலிட்டி எடுக்கும்போது எந்த லயபிலிட்டி எடுக்கணும்? எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி மட்டும்தான் எடுக்கணும். அப்போ எது எடுக்கணும்? இப்போது இந்த பாருங்கள், கேபிட்டல் ஃபஸ்ட் நெட் அசட் எடுத்துடலாம். நெட் அசட் எடுத்துடலாம். இதோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 38,80,000 வருது. அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா இப்போ நெட் அசட் மெத்தடில் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுக்கணும்? அசட் எடுத்துடணும். ஏற்கனவே அக்ரிட் வேல்யூஸ் கிவன் 40 lakhs அப்படியே எடுத்துடலாம். அவங்க அப்படியே கொடுத்தனால அப்படியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன பண்ணணும்? லயபிலிட்டியை மைனஸ் பண்ணணும். லயபிலிட்டி எதெல்லாம் நான் சொன்னேன்? கேபிட்டல் எடுக்கக்கூடாது, ரிசர்வ் எடுக்கக்கூடாது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு வந்து ஆக்சுவலி ஓனருடைய பணம் தான் எடுத்து வச்சுருக்கோம், அதில் லயபிலிட்டி மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 25,000 எடுக்கக்கூடாது. அதில் எஸ்டிமேட்டட் லயபிலிட்டி வந்து ஒன்லி 10,000. அந்த 10,000 மட்டும்தான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டியை எடுக்கணும். ப்ராவிடென்ட் ஃபண்ட் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி, எம்ப்ளாயீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி, டோட்டல் கிரெடிட்டாஸும் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி. அப்போ என்ன பண்ணால் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் எல்லாம் மைனஸ் பண்ணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு வந்து எஸ்டிமேட் வந்து 10,000, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 20,000, அப்புறம் வந்து எம்ப்ளாயீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் 10,000, அப்புறம் கிரெடிட்டாஸ் வந்து 80,000. இந்த 4 ஐட்டத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா 1,20,000 rupees வரும். அப்போ அசெட் வந்து 40 lakh, அதில் இந்த லயபிலிட்டியெல்லாம் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 38,80,000 கிடைக்கும். அப்போது பாருங்கள், இந்த நெட் பர்ச்சேஸ் மெத்தடில் வந்து நெட் பேமெண்ட் மெத்தடில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஓனர், அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு என்ன கொடுக்குறோம் அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே கவனிக்க வேண்டாம். மற்ற எதாச்சும் கொடுத்துருந்தா வேறு யாராச்சும் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருந்தா எடுக்க வேண்டாம். இவங்களுக்கு என்ன கொடுத்தாலும், இவங்களுக்கு வந்து கேஷ் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம், இவங்களுக்கு ஷேர் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம், டிபெஞ்சர் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறது எல்லாமே எடுத்து ஆட் பண்ணால் அது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட். இதே நெட் அசட் மெத்தடில் என்ன பண்ணால், அசட் எதுன்னு பார்க்கணும். அசட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுலேருந்து லயபிலிட்டியை மைனஸ் பண்ணோம். லயபிலிட்டி எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி மட்டும் தான் எடுக்கணும். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பற்றி எடுக்கக்கூடாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் எடுக்கக்கூடாது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எடுக்கக்கூடாது, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸை எடுக்கக்கூடாது. அது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் தான், நம்ம ரிசர்வில் தான் இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு வருது. அதனால தான் அதில் வந்து அந்த ஃபண்டு நம்ம எடுக்கலை. அது ஓனருக்கு சேர வேண்டிய, ஓனருடைய அமௌண்ட்டு தான் ஓனருக்கு சேர வேண்டிய ஒரு ப்ராஃபிட்லேருந்து நம்ம தான் இந்த காம்பன்சேஷன் ஃபண்டை எடுத்து வைப்போம். அதில் லயபிலிட்டி எவ்வளோ? 10,000 தான். இப்போ இருக்கக்கூடிய லயபிலிட்டி 10,000. அந்த 10,000 மட்டும் நம்ம லயபிலிட்டியாக எடுத்தால் போதும். மீதி எல்லா லயபிலிட்டி எடுத்து ஆட் பண்ணி அந்த அசட்லேருந்து மைனஸ் பண்ணால் போதும். அப்போ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, லயபிலிட்டி எடுக்கும்போது எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி மட்டும் தான் எடுக்கணும். இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் லயபிலிட்டியில். அதேமாதிரி அசட்டில் இங்கே மொத்தமாக கொடுத்தனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. இல்லை அசட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அசட்டை ஆட் பண்ணும்போது ஃபிக்டேஷியஸ் அசட்ஸை ஆட் பண்ணக்கூடாது, ஃபிக்டேஷியஸ் அசட்ஸை எடுக்கக்கூடாது. அசட்டில் எது எடுக்கக்கூடாது? ஃபிக்டேஷியஸ் அசட்ஸை எடுக்கக்கூடாது, கற்பனையான சொத்துக்களை எடுக்கக்கூடாது. இது பாருங்கள், இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்குது, குட்வில், அதே மாதிரி ட்ரேட்மார்க், அதெல்லாம் ஒரு அசட். அது வந்து இன்டான்ஜிபிள் அசட். இதில் ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் இருக்குது, அசட்டே கிடையாது, சொத்தே கிடையாது, ஆனால் நம்ம சொத்தை ட்ரீட் பண்ணி வச்சுருப்போம் சில காரணங்களுக்காக. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்,
அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹியூஜாக மார்க்கெட்டிங்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் மார்க்கெட்டிங்கு செலவு பண்ணும்போது அதை எக்ஸ்பென்ஸாக காமிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க கேட்டால் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி அசட் சைடில் அந்த தொகையை மொத்த தொகையும் காமிச்சிருவாங்க. அப்புறம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அமர்டைஸ் ரைட் ஆஃப் பண்ணிட்டே வருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பென்ஸாக காமிச்சிட்டு வருவாங்க. மொத்தமாக எக்ஸ்பென்ஸ் காமிக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக அதை அசட்டில் காமிச்சிட்டு அப்புறம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பென்ஸில் காமிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா எடுத்ததுமே மொத்தமாக அந்த செலவு பூரா எக்ஸ்பென்ஸில் காமிச்சா கம்பெனி வந்து பெரிய லாஸில் ஓடிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தொகையை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா அசட்டில் காமிப்போம். அதான் ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபிக்டேஷியஸ் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அப்போ நெட் அசட் மெத்தடில் கால்குலேட் பண்ணும்போது அசட்டை வேல்யூ பண்ணும்போது டோன்ட் டேக் ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ். ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் பாருங்கள். ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, அண்டர் ரைட்டிங் கமிஷன்ஸு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ஸு, டிஸ்கவுண்ட் அலௌட் ஆன் ஷேர்ஸ். இது பார்த்துக்கோங்க, டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் இதை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபிக்டேஷியஸ் அசட்ஸு. லாஸ் இன்கர்டு இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸில் உண்டாகக்கூடிய நஷ்டம், இதெல்லாம் வந்து ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ். இதெல்லாம் வந்து நஷ்டம், கம்பெனிக்கு வந்து செலவு. இந்த செலவை மொத்த செலவையும் அப்படியே கொண்டு போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸத்தில் காமிச்சாங்கன்னா கம்பெனி வந்து பெரிய லாஸை காமிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் செய்யக்கூடிய இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அசட்டுன்னு காமிச்சிருவாங்க. ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ்னு காமிச்சு வருஷம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எக்ஸ்பென்ஸாக மைனஸ் பண்ணிட்டே ரைட் ஆஃப் பண்ணிட்டே வருவாங்க. அதுதான் ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ். இந்த நெட் அசட் மெத்தடில் மொத்த அசட்டை கால்குலேட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபிக்டேஷியஸ் அசட்ஸை விட்டுட்டு பாக்கி எதை வேணால் எடுத்துக்கலாம். அதை விடுறதுக்காக தான் இந்த என்னென்ன அசட்டை விடணும்னு காமிச்சிருக்கேன். ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்படி எக்ஸாமினேஷனில் இந்த அசட் கொடுத்துருந்தாங்கன்னா அசட்டெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த அசட்டெல்லாம் விட்டுருங்க. இந்த ஃபிக்டேஷியஸ் அசட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். அதேமாதிரி லயபிலிட்டி எடுக்கும்போது இந்த எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி மட்டும் எடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஈக்விட்டி ஷேர்ஸு, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் தான் இந்த இது வருதுன்னு கேட்டாங்க. ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டும் ரிசர்வ் தான். அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்ச ஒரு அமௌண்ட் தான் இது. ப்ராஃபிட்லேருந்து ஃப்யூச்சருக்காக எடுத்து வைக்கிறது தான் ரிசர்வ். அதே மாதிரி ப்ராஃபிட் அந்த ஃப்யூச்சரில் ஒர்க்மேன் காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒர்க்மேனுக்கு நட்டை தொழிலாளர் நட்டை ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும் சில சமயங்களில். அதுக்காக ஒரு தொகையை ஒதுக்கி வைப்பாங்க. லாஸ்ட் சம்பளம் பார்த்தா 25,000 ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பட் அதில் வந்து 10,000 தான் அவங்களுக்கு செலவாக போகுதுன்னா அந்த 10,000 ரூபா செலவு மட்டும்தான் நம்ம லயபிலிட்டியாக எடுக்க முடியும். ஸோ இந்த கணக்கெல்லாம் திருப்பி பாருங்கள், திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.